மாவட்டம் காரமடை அருகே உள்ள கிராம பகுதியில் இஸ்லாமிய மக்கள் தங்கள் இறப்பு சடங்கை நிறைவேற்ற வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வேறு இடத்தில் நடத்துங்கள் என்று கூறியதால் பரபரப்பு. தாங்கள் வசித்த இடத்தில் மட்டுமே தகனம் செய்வது இறந்த எங்களின் தந்தையின் கோரிக்கை என மகன்கள் போலீசாரிடம் கூறியும் இந்துக்களின் இடத்தில் தங்களுக்கு அனுமதி கிடையாது என மறுத்த நிலையில் போலீசாருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து உடனடியாக வந்து இதில் வந்து முதலமைச்சர் தலையிடணுன்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக தலையிட்டு என்னங்கிறது தீர்வு காங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ தாசில்தார் தரப்புலையும் போலீஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்க? அவங்க அங்கே அடக்கம் பண்ணாதீங்க, வேறு இடத்துல அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு இடத்துல அடக்கம் பண்ண சொல்கிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அதில் என்ன உங்களுக்கு? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பூர்வீக இது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இது கடைசி ஆசையும் அவரோடது அதுதான். அதே இடத்துல நீங்கள் வந்து அவருடைய பெரிய மகன், நீங்கள் வந்து ஒரு சின்ன பையன் இல்லைங்களா? சரி சரி. பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழித்தடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வழித்தடம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தரப்பு கேட்குறாங்க. அந்த வழித்தடம் வந்து நீங்கள் விட்டுருக்கீங்க. வழித்தடத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்கள் சைடு வந்து பேசி வக்போர்டில் பேசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியும் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து வழித்தடத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கபஸ்தானில் பயன்படுத்திருக்காங்க, அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. எத்தனை போலீஸ் இங்கே வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 பேர் வந்திருக்காங்க. எத்தனை மணி நேரமாக வீட்டில் வச்சுருக்கீங்க பாடியை? 1.5 ஹவர் வச்சுருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரஹமத்துல்லா வழக்கறிஞர், தமிழ்நாடு வக்ஃப் அண்ட் பர்சனல் லா கவுன்சிலுடைய தலைவர் பேசுகின்றேன். இது மேட்டுப்பாளையத்தில் மோட்டம்பட்டி பக்கத்தில் வந்து ஒரு மௌத்தாக இருக்குது. ஆனால் இந்த மௌத்தை வந்து அடக்கம் பண்ணக்கூடாது, கபஸ்தான் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இங்கே வந்து கூடியிருக்காங்க. காமிங்க அது. கிட்டத்தட்ட 500 பேர் அவங்க வீட்டில் வந்து முன்னால் வந்து நிறுத்தியிருக்காங்க. போலீஸு, தாசில்தார், டிஎஸ்பி வண்டி நிக்குது எல்லாம் காமி. ஜீப் இருக்கு, போலீஸ் 2-3 ஜீப் வந்துருக்கு. இந்த பள்ளிவாசல், இந்த கபஸ்தான், இங்கே இருக்கிற தர்கா, இது வந்து 200 வருஷமாக திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து பரம்பரையாக அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே பள்ளிவாசல் இருந்திருக்கு. இந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்புக்காக புதுசாக கட்ட சொல்லி ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்கோம். இந்த சமயத்தில் யாரோ ஆர்எஸ்எஸ்காரங்க, இந்து முன்னணிக்காரங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து தொடர்ந்து 5 வருஷமாக இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் போராடி அந்த இடத்துல தொழுகை நடத்துறது, கஞ்சி காய்ச்சறது, ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் இதே மாதிரி வீரபாண்டி பிரிவில் ஒரு 9 ஏக்கர் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மாவை அடக்க முடியாதுன்னு சொன்னதுனால இதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் போட்டாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் போராடி அடக்கம் பண்ணோம். இந்த மாதிரி காவல்துறை தொடர்ந்து இஸ்லாமியுடைய உரிமைகளை தலையிட்டு வராங்க. எங்களுடைய ஆவணங்கள் அத்தனையும் காமிச்சோம். ஒவ்வொரு ஆவணத்தையும் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சாலும் திரும்பவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. யாரோ சில இந்து முன்னணிக்காரங்க பண்ணுற ஒரே காரணத்துக்காக எங்களுடைய உரிமைகளை முழுவதுமே அவங்க தடுத்து வராங்க. அந்த கோயிலுக்கு போகிற வழி நாங்கள் வந்து அனுமதிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு தார்மீக அடிப்படையில் நல்லிணக்கத்துக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மீண்டும் கூட அவங்க தொடர்ந்து அந்த கோயிலில் போயிட்டு இருக்காங்க, இப்போ வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் முழுமையாக தடை போடுறாங்க. போலீஸ்காரங்க எங்களை மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இந்து முன்னணிக்கும் பயந்துட்டு முஸ்லீம்களை அடக்குறாங்க, எங்களுடைய உரிமைகளை தலையிடுறாங்க. இது வந்து உடனடியாக தேர்தல் கமிஷன், இந்த சமயத்தில் தேர்தல் கமிஷன் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். உங்களுடைய தேர்தலுக்காக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், மாற்று எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஷயத்தை சொல்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.